எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இப்போ மரங்களை பற்றி பார்த்துக்கிட்டே வரையில் நிறைய மரங்களை நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு மரங்களையும் பார்க்குறப்போ அந்த ஒவ்வொரு மரங்களுமே மனிதர்களுக்கு ரொம்ப பலன் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஆனால் எல்லா மரங்களை விட இந்த பனை மரம் மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்து இறந்து அவன் மண்ணுக்குள்ளே போகிற வரைக்குமே இந்த பனைமரம் மனிதர்களுக்கு பயன்பட்டுருக்கு. பனை மரத்துலேருந்து மனிதர்களுக்கு சாப்பாடும் கிடைக்கிது, மனிதர்கள் தூங்கி எழும்புறதுக்கு அதில் ஒரு நிழலும் கிடைக்கிது, ஒரு வீடும் கிடைக்கிது. வாங்க அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு பனைமரம் இருக்குது. அந்த ஒரு பனைமரம் மனிதர்களுக்கு என்னென்ன பயனை தருது அப்படின்ட்டு நாம் ஒன்று ஒன்றா வரிசையாக நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி கிராமங்களில் இந்த பனைமரத்தோட பயனை முழுசாக அந்த மக்கள் அன்றைய மக்கள் கிராமங்களை அவ்வளோ அதை அழகாக அனுபவிச்சிருக்காங்க. அதாவது ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஒரு வீட்டில் மாசமாக இருக்காங்க அப்படின்டா அந்த வீட்டில் உள்ள பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்டா பனை ஓலைகளை, அதாவது நல்லா காஞ்சு போன பனை ஓலைகளை அதை அழகாக வெட்டி அதை சேகரித்து பத்திரமா வைப்பாங்களாம். ஏன் இவங்க பனை ஓலையை சேகரிக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்டா, அதாவது அந்த குழந்தை பிறந்து முதல்ல அந்த குழந்தைக்கு சுடுதண்ணியில் குளிப்பாட்டுவாங்க. அப்போது அந்த தண்ணியை சூடு பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பனைமரத்தோட காஞ்சி போன ஓலைகள் சேகரித்து வச்சுருக்காங்கல்ல, அதை வச்சு தான் அந்த தண்ணியை சூடு பண்ணி குளிக்க ஊற்றுவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பனங்காய், அதாவது பனங்காய்ண்டா இளங்காயாக இருக்கும். அந்த இளங்காயை வெட்டுவாங்க. அந்த இளங்காயை வெட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் உள்ள தோலெல்லாம் சீவிடுவாங்க. சீவி ஆடு மாட்டுக்கு கொடுப்பாங்க. இப்போ அந்த மாடுலாம் அதை தின்னுட்டு பால் கொடுக்கும்போது அந்த பால் அவ்வளோ ஒரு நோய் நிவாரணமாக இருந்திருக்கு, அவ்வளோ ஒரு சத்தான ஒரு பாலாக இருந்திருக்கு. அந்த சீவி அந்த மேலே உள்ள தோலை ஆடு மாடு கொடுத்துட்டு அதில் உள்ள நொங்கு எடுத்து நமக்கு சாப்பிட கொடுப்பாங்க. அப்போ இது இளம் பருவத்தில் அந்த நொங்கு அதுக்குண்டான ஒரு பலன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ அதை அப்படியே கொஞ்சம் முத்த விட்டுருவாங்க. முத்த விட்டாங்க அப்படின்னா அது பனம்பழமாக போயிடும். அந்த பனம்பழமாக போச்சு அப்படின்னா அது அந்த பழம் பழத்தோன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் அந்த பழம். அதாவது இப்போ நம்ம வீட்டில் ஒரு பனம்பழம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தெருப்புள்ளாமே மணக்கும். அந்தளவுக்கு அந்த பனம்பழம் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். அந்த பழத்தை என்ன செய்வாங்க, அதுவும் அந்த பழமரக்களை வெட்டிடுவாங்க. வெட்டி என்ன பண்ணுவாங்க, அதை அழகாக சீவுவாங்க. அதாவது அந்த பனம் கொட்டை வேற பனம்பழத்தை வேறு தனியாக சீவிடுவாங்க. சீவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கொட்டையில் குமிச்சு ஒரு இடத்துல போட்டு வச்சுருவாங்க. இந்த பனங்காய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவிப்பாங்க. அவிச்சு நைட்டுலாம் தண்ணி ஊற்றி அவிய வச்சுருவாங்க. அவிய வச்சு காலையில் அதை சாப்பிட கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு. அதாவது அன்றைய காலங்களில் சாப்பாடு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் கிராமங்கள்லேருந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த பழங்களை சாப்பிட கொடுப்பாங்க, அந்த பனம்பழத்தை. அதுக்கு பேர் குழப்படி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தெரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா குலோப்ஜான் இருக்கும்ல, குலோப் ஜாமுன் தண்ணியுமா அந்த மாதிரி இருக்கும் அந்த பனம்பழமும் அந்த பனம்பழத்தோட சாரும். அது ரொம்பவே சுவையாக இருக்கும். அதெல்லாம் எந்த ஒரு கெமிக்கல் கலக்காத ஒரு அற்புதமான அழகான ஒரு சாப்பாடாக இருந்தது. இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த பனம்பழத்தை எடுத்துகிட்டு நமக்கு அந்த கோந்தை இருந்துச்சு பாருங்கள். அந்த கோந்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மழைக்கு முன்னாடி அந்த கோந்தையை மண்ணில் போட்டு பிதைச்சி ஒரு இடத்துல மூடி போட்டுருவாங்க. மண்ணை போட்டு மூடி போட்டுருவாங்க. மூடி போட்டு தண்ணி ஊற்றுவாங்க. இப்படி தண்ணி ஒரு மாதம் ஊற்றினா போதும், அதோட மழை வந்துடும். மழை வந்தால் தான் அது அந்த கிழங்கு பிடிக்கும். அப்படியே கிழங்கு ஓட ஆரம்பிச்சிடும். கிழங்கு ஓட ஆரம்பித்தோடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்புறம் அந்த கிழங்கு எடுத்துருவாங்க. கிழங்கு எடுத்த பின்னால் அந்த மேலே அந்த கோந்தை இருக்கும். அந்த கோந்தை கூட மனிதர்களுக்கு அவ்வளோ ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குது பாருங்கள். அந்த கோந்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டாக வெட்டுவாங்க. வெட்டினா உள்ளே ஒரு சுவையான முட்டைன்னு ஒன்று இருக்கும், இனிப்பாக. அது நல்ல சுவையாக இருக்கும். அது கிழங்கு முட்டை அப்படின்னு சொல்கிறது. அது பாருங்கள் மனுஷனுக்கு சாப்பிடக்கூடியதாக அந்த கிழங்கு முட்டை இருக்கும். அதெல்லாம் கொஞ்சோண்டு சாப்பிட்டாலும் பார்த்தா வயிறு ரொம்ப போயிடும். அந்த அளவுக்கு அந்த சுவையான அந்த கிழங்கு முட்டை இருக்கும். அப்புறம் அந்த கோந்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காய போட்டுருவாங்க. நல்லா கலகலண்டு காய போட்டு அள்ளி வச்சோம் அப்படின்டா நம்ம தீ எரிக்கும்போது அந்த இதில் அடுப்பில் போட்டு அந்த கோந்தை போட்டு எரிக்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக அந்த தீ அவ்வளோ கலரில் பார்க்கவே நல்ல ஒரு சிகப்பு கலரில் ஒரு அழகாக எரியும். அந்த கோந்தை கூட கடைசி வரைக்கும் மனுஷனுக்கு பயன்படுது. அப்போ அதுக்கப்புறம் இப்போ இந்த கிழங்க பார்ப்போம். இப்போ இந்த கிழங்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுற்றும் சாப்பிடலாம். இன்னும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவிச்சிருவாங்க, அவிச்சும் சாப்பிட்லாம். இன்னும் நிறைய கிழங்கு இருக்கும் பாருங்கள். அந்த கிழங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
அவிச்சு நல்ல தோலெல்லாம் உறுத்து சுத்தம் பண்ணி நல்லா காய போட்டுருவாங்க. நல்லா கலகலண்டு காய போட்டு அதை வந்து சேமித்து வச்சுக்கிடுவாங்க. சேமித்து வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கிட்ட உரலில் போட்டு அதை எல்லாத்தையுமே இடிப்பாங்க. இடித்து நல்லா அலசி மாவாக்கி எடுத்து வச்சுக்குவாங்க. எடுத்து வச்சுட்டு அப்புறம் அந்த பனங்கருப்பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பனங்கருப்பட்டியும் தேங்காய் எண்ணெய் போட்டு அதை வந்து பிசைஞ்சு கொழுக்கட்டை மாதிரி அவிச்சு காலையில் அவிச்சு அதை சாப்பாடை ஒரு வேளை சாப்பாட்டை கொடுத்துருவாங்க. அதாவது கிழங்கு மாவு, அந்த பனங்கருப்பட்டி, தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டு பெரும்பாலும் தேங்காயோட விரும்பாதவோ போட மாட்டாங்க. வெறும் அந்த பனங்கருப்பட்டியவும் பனங்கிழங்கையும் அதை வந்து அப்படியே வந்து ஒன்றா மாவாக பெதறி அதை வந்து கொழுக்கட்டை மாதிரி வச்சு அவிச்சு தருவாங்க. அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். ஆனால் வந்து இந்த கிழங்கு சாப்பிடும்போது நல்லா ஆற விட்டு சாப்பிட்ணும். சூடாக சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி தொண்டை கவ்வுற மாதிரி இருக்கும். அதனால நல்லா ஆற வச்சு சாப்பிட்டா தான் இந்த கிழங்கு கொழுக்கட்டையோ ரொம்ப ஒரு சுவையாக இருக்கும். இது வந்து மனிதருக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குது பாருங்கள். அதாவது நமக்கு எவ்வளோ அது உணவு தருதுன்னு பாருங்கள். இந்த பனை மரத்தில் வேறு எந்த மரத்துலையுமே வந்து நமக்கு இப்படி உணவு கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. இந்த பனை மரத்தில் மட்டும்தான் நமக்கு வந்து அதிகமான உணவு கிடைக்கிது. இன்னும் வந்து ஆண் பனைன்னு ஒன்று இருக்கும். அந்த ஆண் பனையில் தான் வந்து பதனி எடுப்பாங்க. ஆண்பனை வந்து இந்த மாதிரி வந்து பனங்காய் அதெல்லாம் காய்க்காது. அது வந்து ஒரு பாளைன்னு சொல்லுவாங்க. அந்த பாளையத்தை சீவி அதில் களையத்தை கட்டுவாங்க. அதில் இருந்தால் நமக்கு வந்து பதனி கிடைக்கும். அதாவது வந்து உள்ளே வந்து அந்த களையத்துக்குள்ளே வந்து சுண்ணாம்பு தடவி வச்சுருவாங்க. சுண்ணாம்பு தடவி வச்சா அதுதான் வந்து நம்ம குடிக்கிறதுக்கு பதனியாக நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சுண்ணாம்பு தடவாமல் வெறும் களையம் கட்டி வச்சாங்க அப்படின்னா அதில் வந்து கல்லாக போயிடும், அது சளிச்சிரும். அதனால் அது வந்து கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பதனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொண்டு வந்து இந்த பதனி நல்லா வடிகட்டி இதை வந்து காய்ச்சுறாங்க. காய்ச்சி அதிலிருந்து நமக்கு வந்து எந்த ஒரு கலப்படமே இல்லாத அழகான நல்ல ஒரு கருப்பட்டி கிடைக்கிது. சுத்தமான கருப்பட்டி கிடைக்கும். அப்போ இந்த கருப்பட்டியும் நமக்கு வந்து எவ்வளோ உபயோகமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பதனியும் நமக்கு உபயோகமாக இருக்குன்னு பாருங்கள். இனி அடுத்து வந்து நாம் இந்த பனைமரத்தோட ஓலைகளுடைய பயனை பார்ப்போம். அதாவது வந்து இந்த ஓலைகள் வந்து 2 விதமாக பிரிப்பாங்க. அதாவது இளம் ஓலைகளை வந்து குருத்தோலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. முத்தின ஓலைகளை வந்து சாரோலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து இந்த குருத்தோலை வந்து எப்படிலாம் நம்மளுக்கு பயன்படுதுன்னா முதல்ல குருத்தோலையோட பயனை வந்து நம்ம பார்த்துருவோம். இந்த குருத்தோலை பார்த்திங்கன்னா பனைமரத்துக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். அது வந்து இளங்குருத்தாக இருக்கணும். அதான் ரொம்ப இலசம் இல்லாமல் ரொம்ப முத்தினதும் இல்லாமல் ஒரு நடுவாந்தரமாக இருக்கிற அந்த குருத்தை வெட்டி எடுத்துக்கிடுவாங்க. வெட்டி எடுத்து அதை காய வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் ஈக்கி இருக்கும். அந்த ஈக்கி வேற அந்த ஓலை வேற தனியாக சீவி வச்சுக்கிடுவாங்க. வச்சுக்கிட்டு அவங்க என்னென்ன செய்ய போகிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஓலையை வந்து அவங்க வாரிக்கிடுவாங்க. அது வந்து ஓலையை வாரது சொல்கிறது வாரிக்கிடுவாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய ஓலையாக தேவை அப்படின்னா அதாவது பெருசாக அவங்க வந்து கொஞ்சம் அகலமான ஓலை போட்டு ஏதாவது செய்ய போகிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அகலமாக வாரிக்கிடுவாங்க. இப்போ பொடிசை ஏதாவது அவங்க பின்ன போகிறாங்க முடைய போகிறாங்க அப்படின்னா பொடிசை வாரிக்கிடுவாங்க. இப்போ ஒரு 70 வருஷத்துக்கு முன்னால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது கல்யாண பொண்ணுகளுக்கு இந்த பனை ஓலையில் பின்ன பாய் அதாவது பொடிசை ஓலையை வாரி அவ்வளோ அழகாக அந்த பாய் பின்னிருப்பாங்க. அந்த பாயத்தான் வந்து சிதமாக கொடுத்துருக்காங்க. வந்து மாமியார் வீட்டுக்கு போகிறப்ப இந்த பாயம் சேர்த்து பாயத்தை வாங்கி கொடுப்பாங்களா அந்த மாதிரி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ தட்டுப்புலான்னு ஒன்று செய்வாங்க. தட்டுப்புலாண்டா அது வந்து நம்ம மாவுலாம் அலசுறது. இப்போ நம்ம வந்து சில்வரில் அலுமினியத்தில் அந்த மாதிரி வச்சுருக்கோம் பெருசாக. அதே மாதிரி ஓலையிலேயே அப்படி அதை வந்து முடைவாங்க. அதுக்கு பேர் வந்து தட்டுப்புலா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு நிறைய விதத்தில் அந்த தட்டுப்புலா வந்து உபயோகமாக இருக்கும். இன்னும் பார்த்தோம் அப்படின்னா தடுக்குன்னு ஒன்று முடைவாங்க. இந்த தடுக்கு எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம தரையில் வந்து உட்காந்து சாப்பிட்றப்ப அந்த தரைக்கு மேலே இந்த தடுக்கை போடுவாங்க. அந்த தடுக்கை போட்டு தான் ஆம்பளைகளுக்கும் வந்து அதில் சாப்பாடு வைப்பாங்க. தடுக்குன்னு சொல்லி அதோடைய சைஸு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 பைசா பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 20 பைசா இருக்கும்ல அந்த மாதிரி அந்த தடுக்கை வந்து முடஞ்சிருப்பாங்க. உண்மையிலே அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது ஒரு கிராமத்து வீடுண்டா மதிலில் வந்து தட்டுப்புலா கொழுகி இருக்கும், சொலகு கொழுகி இருக்கும், இந்த தடுக்கு கொழுகி இருக்கும். அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான காட்சியாக இருக்கும். இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த குருத்தோலையில் பரின்னு ஒன்று முடைவாங்க. இந்த பரி எதுக்கு அப்படின்னா இந்த மீன் பிடிக்க போகிறவங்க அதை கொண்டுட்டு போவாங்க. அதாவது வந்து கரையோரமாக மீன் பிடிக்கிறவங்க அந்த பரியை கொண்டு போவாங்க. அவங்க வந்து முதுகில் அப்படியே அதை அந்த இடுப்போடு சேர்த்து முதுகில் கட்டிட்டு மீனை எடுத்துகிட்டு அவங்க அந்த பரிக்குள்ளே போடுவாங்க. அதுவும் வந்து இந்த குருத்தோலையில் தான் செய்வாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பொட்டிகள் முடைவாங்க. அப்புறம் வந்து இன்னும் வந்து விசிறி முடைவாங்க இந்த குருத்தோலையில். இன்னும் வந்து அந்த ஈக்கியில் பார்த்திங்க அப்படின்னா சொலகு முடைவாங்க. அப்புறம் இடியப்பத்தட்டு முடைவாங்க.
அடைவாங்க. இப்படி மனுஷர்களுக்கு எண்ணற்ற பலன்களை தரக்கூடிய அத்தனை பொருட்களுமே வந்து இந்த பனை மரத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது. இது பூரா வந்து குருத்தோலையில் செஞ்சு நம்மளுடைய பயன்பாட்டுக்கு வர்ற ஒரு பொருள். இப்போ வந்து நம்ம சார ஓலை, முத்தின ஓலை இருக்குல்ல, அதில் என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்ட்டு பார்ப்போம். அதாவது வந்து இந்த சாரோலையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்டா, முழுக்க முழுக்க வந்து பாய் தான் முடைவாங்க. இந்த பாய் முடைவாங்க. அப்புறம் அந்த அதோட ஈக்கி எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்டா, இப்போ நம்ம ஜடை போடுவோம்ல, அதே மாதிரி ஜடை மாதிரி பின்னி அதை வந்து வடம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் முடைவாங்க. அப்போ அந்த கருப்பட்டிலாம் வச்சு கொடுக்குறாங்க பற்றிலாம், அந்த மாதிரி இதுக வெள்ளம் கருப்பட்டிலாம் வச்சு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு இந்த சாரோலையில் வந்து அந்த மாதிரி ஒரு சைஸான ஒரு பொட்டிகளும் முடைவாங்க. இப்போ இந்த பாய் எதுக்கு உபயோகப்படுது அப்படின்னா, நிறைய விதத்துக்கு இந்த சாரோலை பாய் வந்து உபயோகப்படும். அதாவது நிறைய வந்து இந்த சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்கள்லாம் அப்போல்லாம் வந்து கீழே அதை விரித்து அதுக்கு மேலே தான் அவங்க வந்து என்ன பொருள் விற்க போகிறாங்களோ அதெல்லாம் மேலே வச்சு விற்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, இந்த மீன்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க. கடலில் பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணும்போது அவங்க வந்து இந்த பாயில் வச்சு தான் அதை வந்து அந்த ஐஸ் கட்டியோட சேர்த்து அதை வந்து அவங்க அவ்வளோ இதாக பக்குவமாக கட்டி அதை கட்டுறதுக்கு தான் அந்த வடம், இந்த தாரோலையில் பின்னிருப்பாங்கள்ல வடம், அதை பொறுத்து தான் அதை இறுக்கி அவங்க கட்டுவாங்க. அதை கட்டி அந்த அளவுக்கு வந்து அது வந்து ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு அந்த பாய் வந்து தாங்கியிருக்கு பாருங்கள். அந்த மாதிரிலாம் வந்து அன்றைய காலங்களில் அதை தான் உபயோகப்படுத்தினாங்க. இப்போ வந்து நிறைய பாக்ஸை வந்துருச்சு. அப்போ வந்து முழுதுமே வந்து அதுவே உபயோகமாக இருந்துச்சு, வச்சு உபயோகப்படுத்தினாங்க. நாம் வந்து பனை மரத்துலேருந்து கிடைக்கிற சாப்பாடை பற்றி பார்த்தோம். அப்புறம் வந்து அதை ஓலைகள் மூலமாக வந்து என்னென்ன பொருட்கள்லாம் நமக்கு உபயோகமாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ வந்து வீடு, பனைமரத்தில் கிடைக்கிற பொருளை வச்சு ஒரு வீடு கட்டி குடியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம அதுக்குண்டான ஜாமான்களை பார்க்க போகிறோம். அதாவது எப்படின்னா, அந்த பனைமரத்தில் பொருளையே வச்சு அழகாக வந்து ஒரு வீடு கட்டலாம். எப்படின்னா, அது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஓலை வந்து முதல்ல வெட்டி வச்சுருவாங்க. ஓலையை மட்டையோடு வெட்டுவாங்க. மட்டை இல்லாமல் அதை அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி வெட்டி வச்சுக்கிடுவாங்க. அதாவது அந்த வெட்டிடுவாங்க, அந்த முத்தின ஓலையில் வெட்டுவாங்க. வெட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு வந்து கூரை மேயணும் அப்படின்னா என்ன செய்வாங்க, மட்டையை விட்டு அந்த ஓலையை வந்து தனியாக வெட்டி அது வந்து கரடு முரடாக முன்னையும் பின்னையுமா இருக்கும். அதுக்காண்டி அதை ஒத்தாப்பில் வந்து விரித்து அழகாக என்ன பண்ணுவாங்க, கல்லை வச்சு காய வச்சுருவாங்க. இப்போ வேலிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மட்டையும் அந்த ஓலையோடு சேர்த்தே காய வைப்பாங்க. இப்போ வந்து நார் தேவை, அதாவது பின்னுறதுக்கு நார் தேவையில்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மட்டையும் ஓலையமாக தனியாக வெட்டினாங்கல்ல, அந்த மட்டையிலேருந்து என்ன பண்ணுவாங்க, நார் உரிப்பாங்க. நார் உரித்து அதை வந்து வச்சுக்கிடுவாங்க. இனி இடையில போடுறதுக்கு சட்டை வேணும் அப்படின்னா, அந்த பனை மரத்துலேருந்தே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பனையை வெட்டி அதிலேருந்து சட்டம் எடுப்பாங்க. அந்த சட்டம் எடுத்து அதையே பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு தேவையான அதுக்கு அந்த சட்டத்தை எல்லாம் ஊண்டி, அப்புறம் அந்த மட்டையெல்லாம் வச்சு குறுக்கால கட்டி அழகாக அந்த பனை ஓலையிலேயே வந்து கூரை மேய்ஞ்சு அந்த பனை ஓலையிலேயே வந்து சுற்றி வேலி அடித்து அழகான ஒரு தூங்கி எழும்புறதுக்கு அழகான ஒரு வீடு அமைச்சுக்கிடுவாங்க. அதாவது வந்து இன்னும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த வடலி பனைன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து காய்க்காமல் இருக்கும் இளம் பனைகள். அந்த பனைகளில் வந்து அடுக்கடுக்காக மட்டைகள்லாம் இருக்கும். அந்த மட்டைகளை வெட்டி அதில் இருந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, கயிறு எடுப்பாங்க. அதுக்கு பேர் தும்படிக்கிறது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கயிறு எடுப்பாங்க. அந்த கயிறு வந்து நமக்கு அவ்வளோ ஒரு உபயோகமாக இருக்கும். மனிதர்களுக்கு அந்த பனைமரத்தோட கயிறு வந்து அவ்வளோ ஒரு உபயோகமாக இருக்கும். அந்த கயிற்றில் வந்து கட்டெல்லாம் செய்வாங்க. எப்படி செய்வாங்க அப்படின்னா, அதாவது வந்து நல்ல சட்டம் இருக்குது. அந்த பனைமரத்தோட அந்த சட்டத்தை நல்லா வலுவலண்டு அவ்வளோ ஒரு பளபளன்னு சீவிக்கிடுவாங்க. சீவி இந்த கயிற்றையும் போட்டு அந்த சட்டத்தையும் கொடுத்து அழகாக வந்து கட்டில் செஞ்சுருப்பாங்க. இதுக்கு பேர் வந்து கயிற்று கட்டில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவ்வளோ நெருக்கமாக வந்து அந்த கயிற்றை வந்து பின்னியிருப்பாங்க. நல்லா வந்து நம்ம உட்கார்ந்தா கூட நல்லா ஒரு திறமை இருக்கும், அந்த அளவுக்கு பின்னியிருப்பாங்க. அந்த கயிற்றுக்கட்டில் இன்னும் மேலே துண்டெல்லாம் விரித்து அதில் வந்து படுத்து ஓய்வு எடுக்கலாம். இந்த மாதிரி இந்த பனைமரத்தோட பலன்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப 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 அதிகமாக இருந்திருக்கு. இன்றைக்கே நமக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து நவீன காலம் அப்படிங்கிறதுனால நாம் வந்து இந்த பனைமரத்தோடைய பலன்களை வந்து நாம் வந்து அனுபவிக்கிறத குறைச்சிட்டோம். இப்போ இருக்கிற நவீன காலங்களும் நவீன கட்டடங்களும், அதாவது இந்த உலகமே இப்போதைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, பிளாஸ்டிக் உலகமாக போச்சு. அதாவது மக்கள்கள் வந்து என்றைக்கு இந்த பிளாஸ்டிக்கில் மூழ்க ஆரம்பித்தோமோ அன்றைக்கே வந்து நம்மளுடைய பழங்காலத்து நிறைய விஷயங்களை வந்து நாம் மறந்துட்டோம். மறந்த விஷயங்களில் வந்து இந்த பனைமரமும் ஒன்றா இருக்குது. ஆனால்
இந்த பனைமரம் வந்து மனிதராய் நமக்கு அவ்வளவு தூரம் நமக்கு பலனை கொடுத்துருக்கு. இன்னும் அது வந்து நம்ம வந்து அந்த பனைமரத்தை நம்ம நல்ல விதமாக உபயோகப்படுத்தினோம் அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து நிறைய வந்து நற்பலன்கள் அதில் இருக்கத்தான் செய்யுது. அதனால் நாம் முடிஞ்ச அளவு இந்த பனைமரத்தை வந்து நாம் பாதுகாக்கணும். இந்த பனைமரத்தை நம்ம பாதுகாத்து பின்னாடி வர நம்மளுடைய சந்ததிகளுக்கு அது ஒரு பொக்கிஷமாக நம்ம தரணும். இன்னும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பனைமரத்தோட வந்து இந்த வேர்கள்லாம் வந்து நிலத்தடி நீரை வந்து நல்லா பாதுகாக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது. இன்னும் வந்து இந்த பனை மரத்தில் எண்ணற்ற நன்மைகள் வந்து நமக்கு இருக்குது. இப்பேற்பட்ட இந்த பனைமரத்தை வந்து நாம் வந்து அழிய விடக்கூடாது. எங்கெல்லாம் வந்து தரிசு நிலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம வந்து பனைமரத்துகளை வளர்க்கணும். அதாவது நாளைக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கு இந்த பனைமரங்கள் வந்து பலனை கொடுக்கணும். இது கருவல் வந்து எங்கெல்லாம் முளைச்சி நிற்கிதோ அந்த கருவலையெல்லாம் நம்ம அப்புறப்படுத்திட்டு அந்த கருவேல மரங்களை நாம் வந்து அந்த இடங்கள்லாம் வந்து நாம் பனைமரத்தை வந்து நம்ம பனை விதைகளை நட்டு வச்சோம் அப்படின்னா வருங்காலங்களில் நிச்சயமாக நம்மளுடைய சந்தைகளுக்கு வந்து அது பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பனைமரம் எங்கெல்லாம் இருக்கோ அது வந்து நிலத்தடி நீரையும் பாதுகாக்கும். அப்பேற்பட்ட இந்த பனைமரத்தை வந்து நம்ம பாதுகாத்து வளர்க்கணும். நம்ம இன்றைக்கி நம்ம வந்து விதைகள் நெடுக நட்டு வச்சோம் அப்படின்னா இன்ஷால்லா இது வருங்காலங்களில் நம்ம பிள்ளைகளுக்கு பெருசாக வளர்ந்து நிறைய பலனை கொடுக்கும். நாம் வந்து வெறும் நிலங்களை போட்டு வைக்கிறதுனால தான் அந்த நிலத்தில் வந்து கருவேல மரங்கள் வந்து வளருது. அதாவது அந்த கருவேல மரங்கள் வந்து வளரக்கூடாது அப்படின்னு நாம் நினச்சோம் அப்படின்னா நம்முடைய நிலங்கள், அதாவது தரிசு நிலங்கள் வச்சுருக்கிறவங்க அந்த நிலங்களில் வந்து இந்த மாதிரி பனை விதைகளை வந்து நட்டு வைக்கலாம். அது வந்து நட்டு வச்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய தண்ணிலாம் தேவைப்படாது. அதாவது இந்த மாதிரி மழை காலத்தில் நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னா கூட அது வாட்டுக்கு வந்து நல்லபடியாக வளர்ந்துடும். அந்த பனைமரம் வந்து அது வளர்ந்து வந்து பின்னாடி வர்ற சந்ததிகளுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். உண்மையிலே வந்து இறைவனோட படைப்பில் இந்த பனைமரம் வந்து ஒரு அற்புதமான படைப்பாக இருக்குது. அதன் மூலமாக மக்களுக்கு அவ்வளோ ஒரு பலன்கள் கிடைக்கிது. அதாவது ஒரு மனிதன் வந்து பிறந்ததில் இருந்து பிறந்த அன்னைக்கு அவனுக்கு அந்த பனை ஓலையை வச்சு அந்த தண்ணியை எரித்து அந்த பனை ஓலையை சூடு பண்ணி அந்த தண்ணியை குடிக்க ஊற்றுறாங்க. அதே மாதிரி இறந்து அவன் மண்ணுக்குள்ளே போகிறப்போ அந்த பனைமரத்தோட அந்த ஓலையில் முடிஞ்சு அந்த பாயை வச்சு சுற்றி தான் கொண்டு போய் அடக்குறாங்க. உண்மையிலே வந்து அதாவது இது இடைப்பட்ட காலங்களை பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து இறந்து மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் அவனுக்கு அந்த பனைமரத்தால் வந்து சாப்பாடு கிடைக்குது, அவனுக்கு வந்து வீடு கிடைக்குது, எல்லாமே வந்து அவனுக்கு கிடைக்குது. அதாவது ஒரே ஒரு பனை விதை தான் அது வந்து அவ்வளோ ஒரு அற்புதங்கள் நிகழ்த்துது. அதாவது வந்து இந்த பனைமரத்தோட பலன்கள் வந்து நான் வந்து ஒரு காவாசின்னு சொல்லியிருக்கேன். இன்னும் இதில் வந்து நிறைய பலன்கள் இருக்குது. அதாவது வந்து அது ஒன்று ஒன்றா நம்ம வந்து அந்த பார்த்துக்கிட்டே வர்றப்போ நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். இன்னும் நிறைய வந்து இதில் வந்து பலன்கள் இருக்குது. அப்பேற்பட்ட பனைமரத்தை நாம் வந்து அழிய விடாமல் நம்ம வந்து பாதுகாத்து வளர்க்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு விருப்பம். என்னுடைய விருப்பம் மட்டுமல்ல, எல்லோருடைய விருப்பமும் அதுவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த பதிவை நான் போடுறேன். இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்.